இப்படி நொண்டிக்கிட்டே எவ்வளவு நாள் தான் சுத்த போறீங்க? ஆமா, முள்ள என்ன பேங்க்ல போட்ட பணமா? வட்டி வரும்னு நினைக்கிறதுக்கு இதுக்கு மேலயும் அலட்சியமா இருந்தா செப்டிக் ஆயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வெளியில வந்துருச்சு. பாருங்க எவ்வளவு பெரிய முள்ள. சாரதா, தேங்க் யூ. அட இருங்க இருங்க, உங்க உள்ளங்கால கொஞ்ச நேரம் என்கிட்ட கொடுங்க, ஒண்ணும் ஆயிடாது. சாரதா, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? என் உள்ளங்கால் என்ன வானத்துல இருக்க நிலாவா? அது அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு? அது இல்லங்க, உங்க உள்ளங்கால்ல இந்த மச்சம் இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, ஆம்பளைங்களுக்கு உள்ளங்கால்ல இந்த மாதிரி மச்சம் இருந்தா 2 கல்யாணம் நடக்குமா? உண்மையாங்க? சாரதா, இந்த மச்சம், ஜோசியம், ஜாதகம் இது மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி எனக்கு 2வது கல்யாணம் நடக்கிற நிலைமை ஏற்பட்டா என் உயிரை விட்டுருவேனே தவிர உன் கையை மட்டும் விட மாட்டேன். சார், ஏன் சார் ஏன் இப்படி பிடிவாதமா வாக்குவாதம் பண்றீங்க? இங்க பாருங்க, வாக்குவாதம் பண்றதால எனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. ஆனா நான் ஏதாவது ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அது நிச்சயம் உண்மையா தான் இருக்கும். ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மாமனார் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனதும் நல்லதா தான் போச்சு. இல்லன்னு வைங்க, என் கையில நரகத்தை அனுபவிச்சு வலி தாங்க முடியாம என் அண்ணனை ஏண்டா கொலை பண்ணோன்னு அழுது அழுது செத்துருப்பான். ஏன் சார் இப்படி வாக்குவாதம் பண்றீங்க? எனக்கு எல்லாம் புரியுது சார், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது? நிரபராதிங்க மேல நீங்க குற்றம் சுமத்துவீங்க, அவங்கள தண்டிப்பீங்க. குற்றவாளிகளை நிரபராதிங்கன்னு நம்பி பாராட்டுவீங்க, அப்படிதானே சார்? உங்க பார்வையில அபூர்வா நல்லவன், பெருமைக்குரியவ, அப்படிதானே சார்? அபூர்வா தான் உங்க அம்மாவை கொலை பண்ணாங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? எங்க அண்ணனையும் அபூர்வா தான் கொலை பண்ண வச்சாங்கன்னு சொல்றீங்க, இதுதானே உங்களோட பாயிண்ட்? ஐயோ, நான் ஆரம்பத்துல இருந்தே இததான் சொல்லிட்டு இருக்கேன் சார். இத பாருங்க பூமி, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட நீங்க இதத்தான் சொன்னீங்க. உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா? போதும், நிறுத்துங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப என் கையில இல்லன்னு சொல்றீங்க, அதானே? ஆமா. இத பாருங்க பூமி, உங்க அப்பா அபூர்வாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சதுல இருந்து உங்க அப்பா உங்க அம்மாக்கு கொடுக்க வேண்டிய அன்பை அபூர்வாக்கு கொடுக்கறாருன்னு தெரியாமலேயே உங்களுக்குள்ள அவங்க மேல இருக்கிற வெறுப்பு அதிகமாயிடுச்சு. அவ்வளவு உறுதியா எப்படி சொல்ல முடியுது? அம்மா பூமி, உன் மாமனாருக்கு இடது கால் உள்ளங்கால்ல ஒரு மச்சம் இருக்குமா? அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அங்க இருக்கிற உடம்புக்கு அந்த மச்சமே இல்லம்மா. அப்படின்னா உன் மாமனார் எங்கேயோ உயிரோட தான் இருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் சாகல, நான் சொல்றத நம்புமா. ஹலோ ஹலோ, சாரதா மேடமா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் இங்க பிரசாந்தி ஹாஸ்பிட்டல் நர்ஸ் பேசுறேன் மேடம். நீங்க கிருஷ்ண பிரசாத்துக்கு என்ன வேணும்? நான் அவரோட மனைவிங்க, அவரோட மனைவி. உங்க ஹஸ்பண்டுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவரு உயிரோட இருக்காரா? அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குதா? எவ்வளவு நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. உங்க மொபைலுக்கு நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், நீங்க இங்க வந்துருங்க. மத்த டீடைல்ஸ்லாம் இங்க வந்ததும் சொல்றேன். சரிங்க. அத்தை, அத்தை, யாரு என்ன சொன்னாங்க? நான் சொன்னலம்மா, உன் மாமனார் உயிரோட தான் இருக்காருன்னு. எனக்கு என்னமோ என் உள் மனசு சொல்லுச்சு, உன் மாமனார் உயிரோட தான் இருக்காருன்னு. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கான். யாரோ நர்ஸ் போன் பண்ணாங்க. வாமா, நாம அங்க போலாம். வாங்க.
அத்தை அத்தை மாமா உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு அத்தை. அழாதீங்க அத்தை. அம்மா பூமி, உன் மாமனார் இங்க இருக்காருனா அப்ப வீட்ல இருக்க பாடி யாரோடது? யாரோ தற்கொலை பண்ணிக்கிட்டு அனாதை போனமா கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தை. ஐயோ, அது இவர்தான் நினைச்சு அங்க இருக்கவங்க எல்லாம் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி அழுகுறாங்க. உடனே நாம இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும். அத்தை அத்தை, நம்ம முதல்ல செரிக்கு ஃபோன் பண்ணலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போடாம நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிய அந்த கடவுள் தான் நமக்கு காட்டணும் அத்தை. டாக்டர், பூமி, நான் தான் பூமின்னு உங்களுக்கு எப்படி? நீங்க சரச்சந்திரா பொண்ணு தானே? ஆமா டாக்டர் சார். என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு புரியல. நான் எப்போ உங்களை பார்த்தேன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நாம சந்திக்கல பூமி. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியலனாலும் என்ன மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியுமா? சரத்சந்திரா சார் கோமால இருந்தப்போ நான் சரத்சந்திரா பொண்ணுதான்னு நீங்க கோர்ட்ல ஃபைட் பண்ணீங்கல்ல, அப்போ அந்த கேஸ, அதான் உங்களோட கேஸ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபாலோ பண்ணேன். உங்க தைரியத்தை, உங்க தன்னம்பிக்கைய என்னால பாராட்டாம இருக்கவே முடியல. உண்மையிலேயே நீங்க ரொம்ப கிரேட்மா. தேங்க்யூ டாக்டர் சார். இப்போ என் மாமனாருக்கு எப்படி இருக்கு? ஓஹோ, கிருஷ்ண பிரசாத் உங்க மாமனாரா? ஆமா டாக்டர் சார்.